10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.1 5வது கணக்கு பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட படத்தில் சிஐ செங்கோணமாக கொண்ட முக்கோணம் ஏபிசியில் டிஇ செங்குத்து ஏபி எனில் முக்கோணம் ஏபிசி வடிவத்தவை முக்கோணம் ஏடிஇ என நிரூபிக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேலும் ஏஇ மற்றும் டிஇ ஆகியவற்றின் நீளங்களை காண்க. அதாவது சிறிய முக்கோணம் ஏஇடிங்கிற முக்கோணத்துல ஏஇயும் இடியும் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. செங்கோண முக்கோணம் ஏபிசி அப்படின்னு பார்க்குறப்ப அந்த செங்கோண முக்கோணத்துல ஏசி மதிப்பும் பிசி மதிப்பும் நமக்கு தெரியுது. அப்போ ஏசியும் பிசியும் தெரிகிறதுனால அதை வச்சு ஏபியின் மதிப்பை பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எழுதலாம். அந்த நிபந்தனையை முதல்ல எழுதுறோம். செங்கோண முக்கோணம் ஏபிசியில் பித்தாகரஸ் தேற்றப்படி ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற இரண்டு பக்கங்கள் என்னென்ன? பிசி ஸ்கொயர் அடிப்பக்கம், ஏசி அப்படிங்கிறது செங்குத்து. ஏபி தெரியாது, பிசிங்கிறது 12 ஸ்கொயரு, ஏசி அப்படிங்கிறத ஏடி ப்ளஸ் டிசின்னு பிரிக்கலாம். அப்போ 3 + 2 ஹோல் ஸ்கொயர், 12 ஸ்கொயர் ப்ளஸ் 3 + 2 5 ஸ்கொயரு, 144, 5 ஸ்கொயர் 25. அப்போ ஏபி ஸ்கொயரின் மதிப்பானது என்னென்னா 144 + 25 169. இதுக்கு வர்க்கமூலம் எடுத்துக்கலாம். அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன மதிப்பு கிடைக்குதுன்னா 13ன்னு கிடச்சிருக்குது. ஏபி ஈக்குவல் டு 13. அடுத்து ஏடிஇ முக்கோணம் ஏடிஇ மற்றும் ஏபிசி முக்கோணம் ஏடிஇ மற்றும் முக்கோணம் ஏபிசியிலிருந்து மற்றும் முக்கோணம் ஏசி பியில் ரெண்டு முக்கோணத்துல எந்த கோணங்கள் நமக்கு சமமாக இருக்குன்னா கோணம் ஏவானது சமமாக இருக்கு. அதை எழுதிக்கலாம். கோணம் ஏ என்பது பொதுவான கோணமாகும். அதே போல 90 டிகிரி நமக்கு கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. எது 90 டிகிரின்னு எது செங்கோண முக்கோணம் வரைபடத்துல இருந்து பார்த்துட்டோம்னா கோணம் இ ஆனது நமக்கு 90 டிகிரி இருக்கு. அதே போல கோணம் சி ஆனது 90 டிகிரி இருக்கு. அதை எழுதிடலாம். கோணம் ஏஇடி ஈக்குவல் டு கோணம் ஏசி பி ஈக்குவல் டு 90 டிகிரி. இரண்டு கோணங்கள் சமமாக இருந்ததுனால அந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் தான். தேர்ஃபோர் முக்கோணம் ஏடிஇ வடிவத்தவை முக்கோணம் ஏபிசி. என்ன விதிப்படி? ஏஏ விதிப்படி இரண்டு கோணங்கள் சமம் என்ற விதிப்படி வடிவத்தவைன்னு சொல்லிடலாம். இப்போ வடிவத்த முக்கோணமாக இருந்ததுன்னா பக்கங்கள் விகித சமமாக இருக்கும். ஏடி எடுத்துக்கிட்டோம்னா ஏடிக்கு விகித சமமாக இருக்கக்கூடிய பக்கம் எதுன்னா ஏபி. அடுத்து டிஇ எடுக்கிறோம். டிஇக்கு விகித சமம். டிஇ அப்படிங்கிறது என்னவா இருக்கு? இந்த இடத்துல கர்ணமா இருக்கு, அடிப்பக்கமா இருக்கிறதுனால அடிப்பக்கம் இங்க என்ன இருக்கு? பிசி. ஏஇ எடுக்கிறோம். ஏஇக்கு இணைய இங்க என்ன கர்ணம் இருக்கு? அப்ப ஏஇக்கு இணைய ஏசி. மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடலாம். ஏடியின் மதிப்பானது 3, ஏபியின் மதிப்பானது ஏபியின் மதிப்பு 13ன்னு கணக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து டிஇயின் மதிப்பு தெரியாது, அது அப்படியே எழுதிக்கலாம். பிசி என்பது அடிப்பக்கம் 12. அடுத்து ஏஇ மதிப்பு தெரியாது, ஏஇ அப்படியே இருக்கட்டும். ஏசி என்பது ஏடி பிளஸ் டிசி 3 + 2 மதிப்பு என்னது? 5க்கு சமம். இங்கே 5ன்னு கொடுத்துடலாம். தெரிஞ்ச மதிப்புகளையும் தெரியாத மதிப்புகள் ஒன்னொன்னையும் எடுத்து கணக்கிடலாம். 3/13 எதற்கு சமம்? DE/12க்கு சமம். அப்போ டிஇ தான் வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே ஏற்கனவே என்ன இருக்கு? 3/13ன்னு இருக்கு. வலது பக்கம் பெருக்கல்ல இருக்கக்கூடிய எண்ணானது இங்கே வரப்ப வகுத்தல்ல இருக்கக்கூடிய எண்ணை பெருக்கல்ல போடும். அப்போ 3 12 36/13. டிஇயின் மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு? 36/13. இதே போல இன்னொரு வடிவத்த முக்கோணத்துல இன்னொரு நிபந்தனை எழுதிக்கலாம். அதே 3/13 ஆனது எதற்கு சமமாகவும் இருக்கு?
ஏஇ பை 5க்கு சமம். ஏஇ தான் வேணும் அப்படின்னா 3/13 அப்படியே இருக்கட்டும். வகுத்தில் இருக்கக்கூடிய 5 இடது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல மாறிடும். கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். 15/13. இப்போ ஏஇ ஈக்குவல் டு மதிப்பானது 15/13. தேர்ஃபோர் ஏஇ ஈக்குவல் டு 15/13 மற்றும் டிஇ ஈக்குவல் டு 36/13 ஆகும். தேங்க்யூ.